குலசேகர ஆழ்வார் ஏத்தம் பெற்றார், பெருமை பெற்றார். அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்கிறேன். அவருடைய அரண்மனையில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குமா. பேருக்கு தான் அரண்மனை. இந்த மந்திரிகள்லாம் பேசிண்டாலாம், நம்ம ராஜாவனுடைய அரண்மனை இது ஏதாவது சாமியார் மடமா அரண்மனையான்னே தெரியலடா. எப்போ தர்பாருக்கு போனாலும் என்னமோ பண்டிதர்கள்லாம் உட்காந்துருக்கா. ஏன்னா பன்னிரு திருமண் காப்புகள் எல்லாம் விட்டுக்கொண்டு திருமணித்தாவடங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு இந்த பக்தர்கள் கூட்டமாக தான் எப்பவும் இருக்குது. ஒரு மந்திரி சொன்னான், எனக்கு கூட அப்படி தான் தோன்றது. உள்ளே போகிறச்சே நம்ம ஏதோ வழி தவறி ஏதோ மடத்துக்கு வந்துட்டோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறேன். இல்லை இல்லை, இது மடம் மாதிரி தான் இயங்கிறது சபை. ராஜா ராஜாவா இல்லை, பெரிய சாமியாரட்டம் இருக்கார் அப்படின்னு அப்புறம் தான் புரிய வர்றது. இதனால் என்ன ஆகுதுன்னா அலுவலக கோப்புகள் எல்லாம் தேங்கி கிடக்கின்றன. நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் சரிவர பார்க்கவே முடியறதில்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த சந்நிதியில் திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்கு, அவளுக்கு கொஞ்சம் சந்தனம் வேண்டுமா, நீ வாங்கி கொடுத்துட்டு வான்னு மந்திரிகளை அனுப்பிச்சி விட்றாளா. மந்திரிகள் பார்க்குறான், நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்ப்பேனா, ஊரில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணுவேனா, இவா என்னடனா அங்கே போய் சந்தனத்தை வாங்கி கொடு, இந்த கோயிலில் கற்பூரம் இல்லை கற்பூரம் வாங்கி கொடு, அங்கே தீர்த்தம் எடுக்கிறதுக்கு குடமே இல்லை பித்தளை குடம் வேணும்னு கேட்டுருக்கான், நீ வெள்ளிக்குடமா வாங்கி கொடுத்துரு ராஜா சொல்லிட்டார். கேட்டவன் பித்தளை குடம் கேட்டிருக்கான். ராஜா சொன்னார் வெள்ளிக்குடமோ தங்கக்குடமோ அங்கே கொடுத்துடு. ஒருத்தன் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக நான் மந்திரியா இருக்கேன் அப்படின்னு அவர் அங்கலாய்த்து கொள்ளுகிறார். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப வெறுப்பு வந்து போச்சு. இதை எப்படியாவது நம்ம மாற்றணும், ராஜா கிட்ட போய் சொல்றதுக்கு நமக்கு திராணியே இல்லை, தைரியமே இல்லை. என்ன பண்ணிவிட்டா தெரியுமா, பகவான் அதாவது குலசேகர ஆழ்வாருடைய திருவாராதன பெருமாள் பூஜைக்குரிய தெய்வம். அவர் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கார். அதில் ஒரு முக்கியமான ஆபரணத்தை இவர்களே களவாடினார்கள், மந்திரிகளே களவாடினார்கள். அதை திருடி வச்சுனுட்டா ராஜா கிட்ட போய் இவர்களே புகார் செய்தார்கள். ஒரு ஆபரணம், பெருமானுடைய விலை உயர்ந்த ஆபரணம், முக்கியமான ஆபரணம், அது களவாடப்பட்டது, திருடு போயிடுத்து சுவாமி, யார் எடுத்தான்னு தெரியல. ஆனால் எங்க சந்தேகம், பக்தர்கள் போர்வையில் சில பேர் நுழைந்திருக்க கூடுமோ. ஏன்னா அரண்மனையில் எங்க பார்த்தாலும் நன்னா பன்னிரு திருமண் காப்புகள் துலங்க கட்டு குடுமியோட பக்தர்களும் பாகவதர்களும் தான் கண்ணுக்கு இலக்காகிறார்கள். அவர்களில் யாருன்னா போலியா கூட இருக்கலாம், எல்லாமே போலியாகவும் இருக்கலாம். இந்த காலத்தில் எதையும் நம்ப முடியறதில்லை. ஆனால் யார் வந்தால் யார் எடுத்தான்னா அவர்களில் யாராவது ஒருத்தர் எடுத்திருக்க கூடும் அப்படின்னு இவர்களெல்லாம் குலசேகர ஆழ்வார்ன்னு சொல்லிட்டா. அவர் பொலபொலவென்று கண்ணீர் உகுத்தார். ஐயோ, பக்தர்கள் பேரில் இத்தனை பெரிய அவப்பெயரை இவர்கள் ஏற்படுத்துகின்றார்களே. அவர் பேசி பார்த்தார், இருக்காது சுவாமி, அவ திருடி இருந்திருக்க மாட்டா, போனா போறது விடுங்கோன்னு. அவர் போனா போறது விடுங்கோ, அவர்களே எடுத்ததாக நீங்கள் உறுதியாக நம்பினாலும் அப்படியே இருந்துட்டு போட்டுமே, நான் அப்படி நம்பலை, என்ன நான் அப்படி நம்பவே இல்லை, அவர்கள் ஒருபோதும் இந்த இழி செயலை செய்யார்கள் அப்படின்னு உறுதியாக நான் நம்புறேன். உங்க கருத்துப்படி அவர்கள் செய்ததாகவே இருக்கட்டும், போனா போட்டோம். மந்திரிகள்லாம் சொன்னா, இன்னைக்கு இதை விட்டுட்டா நாளைக்கு கருவூலமே காலியாக போய்விடும். அப்ப என்ன சொல்லுவீர்? நிச்சயமாக அவர்களை நீங்கள் வெளியேற்றத்தான் வேண்டும், இதுதான் நல்ல வாய்ப்பு. இப்பவே நாம பாடம் கத்துக்கலன்னு சொன்னா நாளைக்கு இழப்பு ரொம்ப பெரிதாக இருக்கும் அப்படின்னு அரசனோடே வாதிட ஆரம்பித்தார்கள். அவர் உறுதியா சொல்றார், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருபோதும் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் கண்ணமங்க நின்னானை கலவரவும் தனியானை தந்தமிழ் செய்த நீலந்தனக்கு உலகில் இனியானை எங்களி ராமானுஷனை. திருவரங்கத்து அமுதனார் ரொம்ப ஆச்சரியமா ராமாசு நூத்தந்தாதியில பாடுறார். அடியவர்களுக்கு இருக்கிற ஏத்தம் என்னன்னா, முனியார் துயரங்கள் முந்திலும் துன்பங்கள் அளவுக்கு அதிகமாக வந்துட்டாலும் அவர்கள் துவண்டு போவதில்லை, இன்பங்கள் அளவுக்கு அதிகமாக வந்துட்டாலும் அதற்காக ஆனந்த களியாட்டம் புரிவதில்லை. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதுங்கிறது இருக்கும் இல்லையோ, சுகதுக்கங்களை சமமாக பாவிப்பவர்களாகத்தான் உண்மையான அடியவர்கள் இருப்பார்கள். அதுக்கு பாகவதம் அழகான ஒரு உதாரணம் சொல்றது. பெரிய மழை, வெள்ளங்கோத்த மழை ரொம்ப பிரமாதமாக பெஞ்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரமாதம்ங்கிற சொல்லே தப்பு, அது ஒரு வேகத்தில் வந்துடுது. பிரமாதம்னா என்ன அர்த்தம்னா கலக்கம், தெளிவின்மைன்னு அர்த்தம். பிரமாதமாக இருந்தது. உபன்யாசம் எப்படி இருந்ததுன்னா நீங்கள் வெளில போய் என்ன சொல்லுவீங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம், நம்ம பேசிகிட்டே இருந்தாலும் ஒன்றுமே புரியலன்னு அர்த்தம். தெளிவே இல்லாமல் இருந்தது, கலக்கமாக இருந்தது எங்களுக்கு. தளிகை எப்படி இருந்தது, இப்போ பிரவச்சனம் கூட பரவாயில்ல, சமையல் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ரொம்ப பிரமாதம்னா என்ன அர்த்தம், கலக்கின்னு இருக்குன்னு அர்த்தம், ஒரே கலக்கமாக இருக்குது. அப்போ பிரமாதம்னு சொன்னால் கலக்கம்ங்கிறது பொருள். அதை தப்பாக சொல்லிட்டு இருக்கோம். அதான் ஒருத்தர் சொன்னார், பிரமாதத்தை ரொம்ப ஓஹோன்னு இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு பிரமாதம்னு சொல்கிறோம் பாருங்கோ. அப்போ பிரமாதத்தை நாம் பிரமாதத்தினால தான் சொல்லிட்டு இருக்கோம்னார். ஒரு கலக்கத்தினால தான் பிரமாதம் பிரமாதம்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ மழை ரொம்ப ஓஹோன்னு பெஞ்சுட்டு இருக்கு. இப்போ பிரமாதத்தை விட்டுட்டேன், ஓஹோன்னு மழை பெய்யுறதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் அடிச்சுட்டு போகும், எல்லாம் ஆடி போகும், மரங்கள் சாயும், எல்லாம் நடக்கிறது. மலைகள் சாய்ந்து நீங்கள் பார்த்ததுண்டா? மரங்கள் சாய்ந்து பார்த்திருப்பீர்கள், மலைகள் ஒருபோதும் சாய்வதில்லை. எத்தனை மழை அடித்தாலும் மலை மலையாத்தானே நிற்கும். அதை போலத்தான் பக்தர்கள், அவர்கள் எதற்கும் அஞ்சார்கள், எதற்கும் கலங்கார்கள், எல்லாம் ஈஸ்வராதீனம்னு விட்டுடுவா. மொத்தம் ஈஸ்வராதீனம், அவர் பார்த்து நடத்துகிறார் அப்படின்னு இருப்பார்கள். குலசேகர ஆழ்வார் பார்த்தார், இந்த அடியவர்கள் பேரில் இத்தனை பெரிய பழியை போட்டுட்டாலே இப்போ என்ன செய்யறதுன்னு பார்த்தார். உடனே ஒரு குடத்தை எடுத்துன்னு வர சொன்னார்.
அங்கே இருக்கிற ஒரு சேவகனை பார்த்து ஒரு குடத்தை கொண்டு வான்னா. எல்லாம் பார்த்துட்டு இருந்தா மந்திரி பிரதானிகள்லாம் என்ன பண்ண போறாரு தெரியலையே, குடம் எது கேட்குறாரு இப்போ. உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு நீ எங்கேனும் சென்று வீரியம் மிக்க விஷத்தை உடைய ஒரு கருநாகத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். அவன் போனான். நான் 12 அடிக்கு ஒரு பெரிய நாகத்தை கொண்டு வந்தான். ஒரு பெரிய பானை ஒன்றுத்தை வச்சுட்டா. அதுக்குள்ள அந்த நாகத்தை இட்டு வைத்தார்கள். நேராக கொண்டு போய் கையை உள்ள விட்டுட்டார். குடப்பாம்பில் கையிட்டவன் என்ன குலசேகர ஆழ்வாருக்கு பெருமை. கையை விட்டுட்டு அவர் சொல்றார், இவர்கள் மந்திரிகள் சொல்லுவதைப் போலே உண்மையாகவே பகவானுடைய திருவாபரணத்தை வைணவர்கள் களவாடி இருப்பார்களேயாகில் இந்த நாகம் என்னை தீண்டட்டும். அவர்கள் குற்றமற்றவர்கள்னு சொன்னால் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இந்த நாகம் என்னை தீண்டாதிருப்பதாகுக அப்படின்னு இவ்வளவுதான் சொன்னார். அந்த காலம் நாகமும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அது பார்த்ததா மூச்சு கூட விடலையா. அது விஷத்தை விடுறது இருக்கட்டும், அது மூச்சு கூட விடாமல் இந்த பெரும் பாபத்தை நாம சம்பாதிச்சுக்கவே கூடாது. எத்தனை ஜென்மத்துல என்னென்ன பாபம் சம்பாதித்தோமோ அதனால தான் இப்படி நாகமாக பிறந்து உழன்று கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த பாபத்தையும் நாம பண்ணிட்டோம்னா இதற்கென்று எத்தனை பிறவைகளை நாம் எடுக்க வேண்டி இருக்குமோ நமக்கு தெரியாது. நம்ம மூச்சே விடக்கூடாதுன்னு ஒரு ஓரமாக தன்னை சுருட்டி கொண்டு தனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில் இருந்துட்டு இருக்கு. இவர் கடமூடுன்னு கையை விட்டவர் தான். மந்திரிகள்லாம் பயப்படுறா, ஐயோ நமக்கு பெரிய பாபம் வந்து சேருமே. நாம ஒரு தப்பு பண்ணிட்டு வைணவர்கள் பேர்ல பழிய போட்டது முதல் தப்பு. அடுத்தது இப்ப ராஜாவுக்கு ஏதாவது ஹானி ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னால் அரசனை கொன்ற பாபம்ங்கிறது நமக்கு வந்து சேரும். நடுங்கினார்கள். கை எடுத்துடுன்னு சொன்னாலும் அவர் எடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்திலே தாங்களாகவே முன்வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்தார்கள். வைணவர்கள் யாரும் எந்த பிழையையும் செய்யவில்லை, பிழைகள் செய்தவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒப்புக்கொண்ட பிற்பாடே தம்முடைய கரத்தை அவர் வெளியில் எடுத்தார். இந்த சரித்திரம் எதுக்கு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் அவர் பார்த்தாராம், இனிமே இவர்களோடு இருந்து இந்த அடியவர்களோடு சேர்ந்திருந்தும் இந்த ராஜகாரியங்களை நிர்வாகம் பண்ணிண்டும் பகவத் கைங்கரியம் லௌகிக ராஜ்ய பரிபாலனம் ரெண்டும் ஒரு சேர பண்றது நமக்கு ஆகாது. அது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ராஜசபையாகவே இருக்கட்டும். இது சாமியார் மட்டம்னு யாரும் நினைக்க வேண்டாம். ராஜசபையாக இருக்கட்டும். என் பிள்ளைய ராஜாவாக்கிடுறேன். நான் இவர்களை கூட அழைத்து கொண்டு திவ்ய தேசங்கள் தோறும் புறப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களையும் அழைச்சிட்டு வெளியில போயிட்டார். அப்ப ஏது நற்செல்வம்? பகவத் கைங்கரியமாகிற நற்செல்வம். லக்ஷ்மணனுக்கு எதனாலே லக்ஷ்மணன் பெயர்? அடையாளத்தோட கூடியவன் லக்ஷ்மணன். கைங்கரியமே அவனுக்கான அடையாளம். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதேன்னு அவனுடைய வார்த்தை. அண்ணாவை பார்த்து சொல்றான், அண்ணா நீரும் மதனியாரும் நன்னா போயிட்டு வாங்கோ, சுத்திட்டு வாங்கோ, 14 வருஷம் ஜம்முன்னு சுத்துங்கோ. கல்யாணமாகி வந்து தேனிலவு போனதாவே தெரியல. கல்யாணமாகி வந்ததோட சரி, எங்கேயும் ஹனிமூன் எல்லாம் போனதாவே தெரியல. கைகேயி தாயார் 14 வருஷம் தேனிலவு கொடுத்துருக்கா. நன்னா போகலாம், நீங்கள் 2 பேரும் நன்னா சுத்துங்கோன்னு சொன்னால் தளிகை பண்ணணுமே, துணியெல்லாம் துவச்சி போடணுமே, இதெல்லாம் யார் பண்ணுவா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னுட்டான். மொத்த வேலையும் என்னுடையது, சந்தோஷமாக இருப்பதும் உங்களுடையது. இப்போ வெளியில் சாப்பிடாதவாளா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவர்களை பார்த்துக்கோங்கோ. வெளியில் எது கிடைச்சாலும் சாப்பிட்றவா இருக்காளா, அவளையும் பார்த்துக்கோங்கோ. இப்போ எங்கேயாவது யாத்திரை டூரெல்லாம் போகிறான்னு வச்சுக்கோங்கோ, இந்த வெளியில் சாப்பிட்றவாளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கே வேணும்னா அவள் போகலாம், எந்த ஊருக்கு வேணும்னாலும் போகலாம். பாத்திரங்கள் எல்லாம் கட்டிக்க வேண்டியதில்லை, சாமான்கள் எல்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. எங்கே என்ன கிடைக்கும், இந்த காய்கறி அங்கே கிடைக்குமா, நாங்கள் இந்த காய்கறி சாப்பிட மாட்டோம், அந்த காய்கறி சாப்பிட மாட்டோம், இதெல்லாம் தொந்தரவே, நாங்கள் எது கிடைச்சாலும் சாப்பிடுவோன்னு இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் ஒரு தொந்தரவும் கிடையாது. அவள் பாட்டுக்கு போவேன். நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் ஊட்டிக்கு போனோம், ஒரு வாரம் தங்கி இருந்தோம், சாப்பாடெல்லாம் அப்படின்னு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கேன், நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது சுவாமி, நான் வேணா அதெல்லாம் உங்கள் விசிட்டிங் கார்டெல்லாம் உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னே கேட்பா. சொல்கிறது போகிறச்சே சொல்கிறேன், கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான புண்ணியக்ஷேத்திரமாக இருக்கிறதுனால ஆயுசில் ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும்னு ஆசை இருக்குன்னா அவர் புரிஞ்சுட்டுருவார். இதை கிண்டல் பண்ணுறார். ஊட்டி என்ன புண்ணியக்ஷேத்திரம்? ஒன்றும் புண்ணியக்ஷேத்திரம் எல்லாம் பெருசாக கிடையாது, அது ஒரு கோடை வாசஸ்தலம், அவ்வளவுதானே. அப்போ இவருக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை போல் இருக்குன்னா, அது விருப்பம் இல்லைன்னெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். போனால் நிறைய அசௌகரியம் இருக்குது, போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ போகிறோம், திருமலைக்கு போகிறோம், நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ திருநாராயணபுரம் மேல்கோட்டை போங்கோ, ஊட்டி கோடைக்கானல்லாம் தோற்று போயிடும் உங்களுக்கு, அத்தனை ஆச்சரியமாக இருக்கும். மே மாதத்தில் கூட ஒரு 25 தேதியை நீங்கள் கடந்து விட்டீர்களாகில் அதுக்கப்புறம் திருநாராயணபுரம் போனீர்களானால் சிலு சிலுன்னு காத்தும் நல்ல தூறலும் பனிச்சாரலும் அத்தனை ஆச்சரியமாக ரம்யமான சூழ்நிலை. கூட கூட ஏதாவது உற்சவம் புறப்பாடு நடந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே போனால் சுட சுட பொங்கலும் புளியோதரையும் கொடுத்து பசியாற்றி விடுவார்கள். அதை விட ஊட்டியும் கொடைக்கானலும் நமக்கு ஆனந்தத்தை தரப்போகிறது நிச்சயம் இல்லை. ஆனால் நமக்கு அது வேண்டியதா இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனை. இத்தனை இருந்தாலும் மனசு இங்கே தான் போகிறதுன்னா வெளியில் சாப்பிட்றதுன்னா இன்றைக்கி அது ஒரு மோகமாகவே அடுத்தொல்லியோ எல்லாருக்கும். வெளியில் சாப்பிட்றது உள்ள தழுகையே பண்ணுறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு சமயம் ஒரு கணவர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே மனைவியை பார்த்து கேட்டார், என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலையே நான் அப்படின்னா,
சரி ரொம்ப பசிக்கிறது, நான் வெளில போய் எதனா சாப்பிட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்பினார். ஒரு நிமிஷம்னா வெளியிலாம் சாப்பிடாதீங்க, நான் அதாவது பண்ணித்தரேன்னு சொல்லுவாளோன்னு பார்த்தா நானும் தயாராகி கூட வரேன்னா, உங்களோட சாப்பிட்றதுக்கு நானும் வந்துடுறேன், 2 பேருமா போய் சாப்பிட்டு வந்துடலாம். இன்னைக்கு உலகம் அப்படித்தானே இயங்கின்னு இருக்கு. அப்போ வெளியில் சாப்பிடாதவாளை நீங்கள் பாருங்க, அவள் போய் மனைவி இடத்துல மெதுவாக சொல்லுவா, இந்த மாதிரி இங்கே எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரலாமா, பெருமாள்லாம் சேவிச்சுட்டு வரலாமா, நீ கூட வரியா? அவர் ஏன் கூப்பிடுறார்? அவளும் பெருமாள் சேவிக்கணுங்கிறதுக்காகலாம் அவர் கூப்பிடவே மாட்டார். அத்தனை பெரிய மனசுக்காரர்லாம் கிடையாது அவர். அவர் ஏன் கூப்பிடுறாருன்னா, அவ கூட வந்தால் தான் இவருக்கு சௌகரியம். அந்த அம்மா தளிகை பண்ணி போட்டு இவருக்கு ஒரு சாத்தஞ்சாதம், அது சொல்கிறச்ச என்ன சொல்லுவோம், ஒன்றும் வேண்டாம், ஒரு கரமது ஒரு சாத்தஞ்சாதம். இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது ரொம்ப பிரசித்தமான வார்த்தை. என்ன பண்ணணும்னு கேட்டால் வைணவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவா, ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஒரு தொகையில் அரைச்சி விடுறியா, ஒரு கரமது பண்ணி ஒரு சாதம் பண்ணி போட்டியானா போரும் அப்படின்வா. அந்த அம்மா என்ன தெரியுமா கேட்பா, அது ஒரு நாள் நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கும், 3ஆம் நாள் இன்னும் 2 நாளாக வெறும் ரசத்தையே போட்டுருக்கேன், இந்த குழம்பெல்லாம் பண்ணலையா, சாம்பார் வைக்கலையான்னு கேட்க மாட்டீங்களான்னா, அது 3ஆம் நாள் அந்த கேள்வி வரும். அப்போ நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் கூப்பிடுறோன்றச்சே அவள் புரிஞ்சுட்டுருவா. இது ஒன்றும் நாமளும் பெருமாள் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டெல்லாம் இது கூப்பிடலை, இதுக்கு பொங்கி போடுறதுக்கு ஆள் இல்லை, அதுக்கு நம்மளை இது தேடின்னு இருக்கு. இப்போ அங்கே போனால் சிரமம் தான், பல தடவை வந்துடுவா பாவம். சில தடவை என்ன தெரியுமா சொல்லுவா, ஆமாம் நாங்கள் அங்கே எதையும் பார்க்க முடியறதில்ல, பெருமாள் கூட சரியாக சேவிக்க முடியறதில்ல, நீங்கள் ஒருத்தராக வரீங்களா, நாங்கள் யாத்திரை போகிறோம், நீங்கள் வாங்கணும், ஒரு 10 பேரை வேறு சேர்த்துப்போம், நீங்களும் கூட வாங்கோ, அவன் சித்தி நீ வரியா, பெரியமா நீ வரியான்னு யாரையாவது கேட்டுட்டே இருப்போம் இல்லையா, அத்தை நீ வரியான்னு கேட்டுட்டோம்னா இன்னும் அவர்கள்லாம் வேற சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இன்னும் எல்லாரோடையும் போய் இங்கே பண்ணுற வேலையை விட பன்மடங்கு வேலை அங்கே பண்ணுறதா இருந்தா எங்களுக்கு இதுவே திவ்ய தேசம் தாங்கிறான். நாங்கள் இங்கேயே சௌக்கியமாக தான் இருக்கோம், இங்கேயே பெருமாளை சேவிச்சுட்டு நாங்கள் இங்கேயே சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னுடுறா. அதே வெளியில் போகிறா, எதை வேணாலும் சாப்பிட்றான்னா ஒரு கவலையும் இல்லை, எங்கே வேணால் போகலாம். பல சந்தர்ப்பங்களில் அவர்களை பார்த்தா பொறாமையாக கூட இருக்குது, உண்மையாக சொல்கிறோம், பொறாமையாக கூட இருக்குது. என்ன லாகவமாக எல்லா இடத்துக்கும் நினச்சா கிளம்பிடுறா, ஒன்றும் எந்த மூட்டையும் கையில் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணில் பட்ட நல்ல ஹோட்டல் உடனே ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துடுறா, 4 ஸ்டார் போட்டிருக்கானா 5 ஸ்டார் போட்டிருக்கானா அங்கே போய் சாப்பிடலாமா, இதெல்லாம் பார்த்துட்டு நேராக போயிடுறா. இப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான், அண்ணாவையும் மதனியாரையும் பார்த்து மலைத்தாழ்வரைகள்லாம் நிறையா உண்டு, போகிற காடுகளில் ரொம்ப ரம்யமான சூழ்நிலை பல உண்டு, அங்கே நிறைய அருவிகள்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஹில் ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது, இது அன்றைக்கே சொல்லியிருக்கான், ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் உண்டு, நீங்கள் அங்கெல்லாம் ரொம்ப சௌக்கியமாக இருங்கோ, அகம் சர்வம் கரிஷ்யாமி, எதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அது பர்ணசாலை அமைக்கிறதா இருக்கட்டும், தளிகை பண்ணுறதா இருக்கட்டும், துணி துவச்சு போடுறதா இருக்கட்டும், எல்லாம் நான் பார்த்து கொள்வேன். ஜாகிரதா ஸ்வபதச்சதே, அது நீங்கள் விழித்திருக்கும் போதும் நீங்கள் உறங்கும் போதும் உங்களுக்கு பணி செய்வதே என்னுடைய வேலை என்று அத்தனை ஆச்சரியமாக அவன் வார்த்தை சொல்லி இருக்கிறான். அதனால தான் அவனுக்கு நற்செல்வன்னு பேர். தீப்தம் அக்னி அரண்யம் வா யதி ராமஹா பிரவேக்ஷதி பிரவிஷ்டம் தத்ரமாம் தேவி துவம் பூர்வம் அவதாரைய. அழகான வார்த்தை. எங்கெங்க ஆபத்தான இடங்களிலே ராமன் நுழைந்திருப்பாரோ நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவ்வவிடங்களிலே ராமனுக்கு முன்னமேயே நுழைந்தவனாக நான் இருப்பேன்கிறான் லக்ஷ்மணன். ஒரு ஆபத்தான இடத்துக்குள்ள ராமன் நுழைஞ்சுட்டாரா நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கறதுக்கு ராமனுக்கு முன்னாடி நான் இருந்துட்டு இருப்பேன். அதனால ராமனுக்கு எந்த ஆபத்தும் ஒருபோதும் நேராது என்ன அத்தனை கைங்கரியங்களை பண்ணின நற்செல்வன். இப்போ இதை எதுக்கு சொல்றேன்னா, இன்றைய பாட்டிலே தன்னுடைய கர்மங்களை சரிவர அனுட்டிக்காதவன் ஒருவன் அப்படின்னு ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கோம். அவன் ஏன் வேலையை செய்யலைன்னு உங்களுக்கு நான் இன்னும் சொல்லவே இல்லை, நீங்களும் என்கிட்ட கேட்க போகிறதும் கிடையாது. சுவாமி அவன் வேலை செய்யலை, எருமை மாடுகள்லாம் கறக்கலை, இதெல்லாம் சொன்னீர், அவன் ஏன் கறக்காத போயிட்டான் அப்படின்னா, நீங்கள் எழுந்து போச்சு இது ஒருவேளை உங்களுக்குள்ளே கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அவர் சொல்லவே இல்லையே, ஏன்னு தெரியலையே, அவன் ஏன் கறக்காத போயிட்டான், அப்படி என்ன அதை விட முக்கியமான வேலை வச்சுருந்தான், அவனுக்கு சேர்ந்த தொழில் இதுதானே அவன் குலத்தொழில், இதை விட்டுட்டு அப்படி எங்கே போயிருப்பான், அவரோட மாமியாராத்தில் ஏதாவது விருந்துன்னு கூப்பிட்டுருப்பாளோ, இல்லை வேற எங்கேயாவது நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுத்த போயிட்டானோன்னா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் செஞ்சிருந்தா அவன் நற்செல்வன் ஆகி இருக்க மாட்டான். வேலையை சரிவர செய்யாத கிராதகன்னு அவனை சொல்லியிருக்கணும். இப்போ அவனை நற்செல்வன்கிறா, வேலையை செய்யாதவனை கொண்டாடுறா, சோம்பேறி பைய அப்படின்னா வாழும் சோம்பராக இருக்கான் அவன். திரும்ப தொண்டரடிப்படி ஆழ்வார் பாடுறார் பாருங்க, சோம்பேறித்தனம் ரொம்ப உத்தமமானது ஸ்லாக்கியமானதுங்கிறார். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீர், சோம்பலே கூடாதுன்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். சோம்பாது பெருமானே உழைக்கிறான்னு சொல்லும்போது நாம் சோம்பலோடு இருக்கலாமான்னா எந்த சோம்பல் உத்தேசியம்னு தெரிஞ்சுக்கணும். பகவானே எல்லாம்னு அவனுடைய கோயிற்கடையிலே கிடக்கிறோம்னு சொன்னால் அந்த சோம்பல் உத்தேசியம்ங்கிறார். உத்தேசியம்னா விரும்பத்தக்கது. அவனே எல்லாம்ங்கிற நினைவோடு நாம் இருந்தோம்னால் வாழும் சோம்பர், மீதி பேரெல்லாம் தாழும் சோம்பர், வீழ்ச்சியுறும் சோம்பர். நாம் வாழும் சோம்பர்களாக ஆகணும்னா அவனே எல்லாம்னு அவன் கை பார்த்து காத்திருக்கை அவன் காப்பாற்றுவான் சுவாமி. நான் எதுக்கு கவலைப்படணும்? ஒரு கதை இருக்குது. ஒருத்தன் இருந்தான், அவன் பார்த்தான், நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு கொண்டு வரேன், நான் சாப்பிட்றேன், என்னமோ பகவான் கொடுத்தார், பகவான் ஊட்டினார், அவர் தான் சாப்பாடு போடுறார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்களே, நான் நம்பவே மாட்டேன்னா.
பெரியவர்கள் அவனுக்கு உபதேசம் பண்ணா, அப்படிலாம் சொல்லாதே, என்னதான் நீ உழைத்தாலும் அவன் அருள்ங்கிறது இல்லைன்னா எதுவுமே நமக்கு கிடைக்காது, எல்லாம் அவரால் தான் கிடைக்கிறது அப்படின்னு எவ்வளோ சொன்னா அவன் நம்புறதா இல்லை. ஒரு நாள் அவன் என்ன சொன்னான், நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், நான் இனிமேல் எதுவும் சாப்பிட போவதில்லை. சில பேர் சொல்கிறாள் இல்லையோ, இனிமேல் செருப்பே போட்டுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி இங்கே ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு நான் சாப்பிடவே போகிறதில்லை, ஒரு ரூபா கூட நான் அன்னத்தை எடுத்து வாயில் போட்டுக்க மாட்டேன், நான் பார்க்குறேன் அந்த தெய்வம் எங்கேருந்து வந்து எனக்கு ஊட்டுறதுன்னு நான் பார்க்குறேன்னுட்டான். உட்காந்துனுட்டான், தியானம் பண்ணுறா போல உட்காந்துனுட்டான். மணி ஆயிட்டே இருக்கு, எல்லாம் கெஞ்சரா, இல்லைப்பா சாப்பிட்டுடுப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணாத, உடம்பு கட்டுப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இல்லை சங்கல்பம் பண்ணிட்டுட்டேன், சாப்பிடத்தான் போகிறேங்கிறான். மயங்கி விடுறா போல ஆறான், கஷ்டப்படுறான். உறவினர்கள்லாம் வந்து சொல்லியும் கேட்கல. ராஜா வரைக்கும் செய்தி போயிடுத்து. ராஜா பார்த்தார், அவன் ஏதாவது எதுக்கோ உண்ணாவிரதம் இருந்து எதுக்கோ பிராணனை விட்டுட்டான்னா, இதுக்குத்தான் உண்ணாவிரதம் இருந்தா இதனால தான் பிராணன் போச்சுன்னு நம்மகிட்ட தான் வந்து நிற்பா, பெரிய போராட்டம் எல்லாம் நடக்கும், அதுக்கப்புறம் நமக்கு பெரிய சிக்கலா போகும். அதனால அரண்மனையிலேருந்து ஆட்கள் அனுப்பிச்சுட்டான். வலுக்கட்டாயமாகவாவது அவனுக்கு உணவை புகட்ட வேண்டியது, போட வேண்டியது. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு கொடுத்து யாரோ வரான்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் இருந்தா தானே பிரச்சனைன்னு காட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டான். எங்கேயோ கடகடன்னு ஓடினா. ஊர் எல்லையை தாண்டி ஒரு காடு, எதுவும் ஜனசஞ்சாரம் இல்லாத காடு, நேரம் அங்கே போயிட்டான். அறவமே இல்லை, ஆள் அறவம் இல்லை. அந்த இடத்துல போனா ஒரு மரத்துங்கீழே உட்காந்துட்டு இருந்தான். பசி அப்படியே கண்ணை கட்டுறது. இல்லை இன்னைக்கு பரீட்சை பண்ணி பார்த்து விடுறது, பகவான் தான் உணவளிப்பவன்னு சொல்றாளே, இல்லேன்னு உலகத்திற்கு நிரூபித்து காட்டுகிறேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தான். உட்காந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப தொலைவிலே திருமணமாகி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பெருங்கூட்டமாக மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் வந்துட்டு இருக்கா. நிறைய கட்டுச்சோரெல்லாம் எடுத்துன்னு வரா. அந்த நாளில் வழக்கம் உண்டோ இல்லையோ, கல்யாணமாகி அடுத்த நாள் புறப்பட்டு போகிறார்கள்னு சொன்னால் கட்டு சாதம் கொடுத்து அனுப்புறதுன்றது உண்டு. இன்னைக்கும் நடக்கிறது சில இடங்கள். அதுக்குன்னு அடுத்த நாள் எக்ஸ்ட்ராவா சத்திரத்தை எடுத்து வச்சிருப்பா. அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அங்கே சத்திரக்காரனுக்கு கொடுத்துருப்பா. அது என்னன்னா, கார்த்தால ஒன்றும் இல்லை, அன்னைக்கு கார்த்தால விசேஷ தளிகைன்னுவா. என்னன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. முந்தைய நாள்லாம் ரொம்ப தடப்புடலாக சாப்பாடு போட்டிருப்பாள் இல்லையோ. இப்போ சம்பந்தி விருந்துன்னு சொன்னால் அன்றைக்கி என்ன இருக்குன்னா, ஒரு மிளகு குழம்பு பண்ணியிருப்பா, அப்பளம் பொரிச்சிருப்பா, ஒரு சாற்றமது ரசம்ங்கிறது என்னன்னா ஸ்ரீராம் மிளகு சாற்றமது. வைணவ இல்லங்களிலே அந்த ஸ்ரீராம் மிளகு ரசத்துக்கு ஈடு இணையா இன்னொன்று சொல்லவே மாட்டான். அது இருந்துட்டா போதும். அதற்கு ஒரு சுட்ட அப்பளத்தை நமக்கு வச்சுட்டான்னு சொன்னால் வேற எதுவுமே உங்களுக்கு வேண்டாங்கிற அளவுக்கு அதற்கு அதுவும் மழை பெயரா போல இருந்துடுத்துன்னா சொல்லாமலே வீட்டில் ஸ்ரீராம் மிளகு சாத்தம்து தான் இருக்கும். அது நீங்கள் போய் அம்மா வண்டியோ மனைவி இடத்துலையோ சொல்லணுங்கிற தேவையே கிடையாது. நாம் என்ன சொல்லுவோம், அப்பா இந்த சீசனுக்கும் அதுக்கும் ரொம்ப ஜம்முன் இருக்குது அப்படின்னு ரொம்ப நான் நொட்டு விட்டு சாப்பிட்றோம் இல்லையோ. அந்த மாதிரி கட்டு சாதம் எல்லாம் கொண்டு வருவா. அந்த நாள்லாம் வெளியூருக்கு அனுப்பும்போது கொடுத்து அனுப்புவா. சம்பந்திகளோடு அனுப்பணும். இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பினா வழியில் சாப்பிடுவா. அதெல்லாம் தலைக்கு மேலே என்னென்னா சித்திரான்னங்கள்லாம் எடுத்துகிட்டு புளியோரை என்ன, தேங்காய் சாதம் என்ன, உளுந்தோரை என்ன. திருநாராயணபுரத்தில் மாங்காய் சாதம்னு ஒன்று பண்ணுவா பாருங்க. அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களான்னா ஊரை விட்டே வரமாட்டீங்க. அந்த மாங்காய் சாதம் எப்போ பண்ணுவானா, அவள் சொல்கிறா, நாங்கள் எப்பவும் புளியோதரை தான் பண்ணுவோம், ஆனால் மாங்காய் சீசன் வந்துடுத்துனாலே புளியோதரையை விட்டுருவோங்கிறான். சந்நிதியில் மாங்காய் சாதம் தான், மாங்காய் ஹோரேன்னு விட்டு தேவாமிர்தம். அது பகவான் அமுது செய்யறதுனால அத்தனை நன்னா இருக்கா, இல்லை இயற்கையாகவே அந்த சாதத்துக்கு அத்தனை பெருமை உண்டா? இப்போ அதெல்லாம் கூடக்கூடையா எடுத்துன்னு இந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காள் இல்லையோ. இவன் பார்த்தான், அவளை பார்க்கவே புரிஞ்சு போச்சு. எங்கேயோ ஒரு தகுதியான இடம் கிடைச்சா உட்காந்து சாப்பிட்லான்னு தேடுறவாளை போல இருக்கான். இப்போ நம்ம கூட வண்டி எடுத்துன்னு போச்சே, கையில் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிடணும்னா அந்த டிரைவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம், டிரைவர் சார் ஒரு தோதான இடமா பார்த்து சரியான இடமா பார்த்து நிறுத்துங்கோன்னு விட்டோம்னா அவர் மெதுவாக லெஃப்ட் ஓரங்கிட்டு அந்த வண்டியை மெதுவாக ஓட்டின்னு போச்சேவே பக்கத்தில் வரவனுக்குலாம் தெரிஞ்சிடும், இவன் எங்கேயோ வண்டியை நிறுத்த போகிறான் போல் இருக்குது, வந்த வாழ்க்கை ஏதோ இறங்கணும் போல் இருக்குது அப்படின்னு மற்றவாள்லாம் புரிஞ்சுக்கிறாள் இல்லையோ. அந்த மாதிரி தேடிண்டே வரதை புரிஞ்சுனுட்டான். அவனுக்கு என்ன பயம்னா, இங்கே உட்காந்து எல்லாரும் சாட்டா பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து இருந்தால் ட்ரெயினில் கூட பாருங்க, நீங்கள் ஒரு ரூபா சாப்பிட்றீங்களான்னு கேட்பாள் இல்லையோ. அந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்டு வலுக்கட்டாயமாக கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, அவள் கண்ணிலேயே படக்கூடாது. மரத்து மேலே ஏறி உட்காந்துனுட்டான், ஒரு கிளையில் உட்காந்துனுட்டான். எல்லாம் வந்தா சோற்றுக்கட்டை அவிழ்த்தார்கள், சாப்பிட போறா. பல குதிரைகளில் ஏறி அமர்ந்து பல திருடர்கள் பக்கத்தில் வந்துட்டா, ஓடி வந்துட்டா இவா கிட்ட. இந்த கல்யாண கும்பல் அப்படியே சுத்திண்டா. எல்லாம் நகைகளை எல்லாம் கட்டுங்கோ, மோதிரங்களை எல்லாம் கட்டுங்கோ, இத்த கொடுங்கோ அத்தை கொடுங்கோன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டிண்டா. அத்தனை பேரையும் வாளால் விரட்டினா, கீரல்கள்லாம் போட்டா, குத்தினா, எல்லாம் பண்ணா. அப்படியே சிதறி ஓடியது அந்த கூட்டம். மேலே இருக்கிற ஆசாமி வாயை பொழுதுன்னு சத்தமே மூச்சே விடாது பார்த்துட்டு இருக்கான் அவன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா. மொத்தத்தையும் திருடர்கள் கொள்ளையடிச்சாளா. கிளம்புறதுக்கு ஆயத்தமானார்கள். குதிரை மேலே ஏறி உட்காரத்துக்கு ஆயத்தமானா. ஒருத்தன் சொன்னால் சாப்பாட்டை எல்லாம் பார்த்துட்டு, டே விதவிதமாக கொண்டு வந்திருக்கானுங்கடா சாப்பாடெல்லாம், நம்மளும் இன்னும் ஒன்றும் காத்தாலேருந்து ஒன்றும் சாப்பிடல தானே, அடிக்கிற கொள்ளையை அடித்தாச்சு, இந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு போயிட்டா தேவலாம்னு தோன்றதுன்னு சொன்னான். எல்லோரும் அதற்கு ஓம் என்று இசைந்தார்கள். சரின்னு சொல்லிட்டா. அப்படியே ஆகட்டும்னு மற்ற பேரும் உட்காந்தா. நன்னா அதை கவலமாக எடுத்து சாப்பிட்றதுக்காக ஒரு கவலத்தை ஒருத்தர் எடுத்து இப்படி வாயில் போட போனா, அப்படி நிமிந்தான் பாருங்கோ, கிளையில் உட்காந்துருக்கிற ஆசாமியை பார்த்தான். அத்தனை பேரை பார்த்து சொல்கிறான், டே இருங்கடா யாரும் வாயில் போட்டுக்காதீங்கோ அப்படின்னா. ஏன்னு கேட்டால் எல்லாரும் இதில் விஷம் கலந்திருக்க கூடும் என்று நான் அஞ்சுகிறேன்னா. என்னடா கல்யாண கூட்டம் வந்திருக்கு, சாப்பிட அவா கொண்டு வந்திருக்கா, வழிச்சோறு கட்டுச்சோறு, அதில் எங்கேருந்துடா விஷம் வரும்னா,
எனக்கு என்னமோ எல்லாமே ஒரு செட்டப்பாட்டம் தெரியறதுடான்னா இவன். ஏன்னா நம்மளை பிடிக்கிறதுக்கு பல வகைகளில் ராஜா பல நாள்களாக முயற்சி செய்து வருகிறார் தானே. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ பாடுறா, மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்காண்டா, அவன் ராஜாவாலே அனுப்பப்பட்ட தூதன்னு நான் நம்புகிறேன். அவன் ஒருத்தனை மேலே உட்காத்தி வச்சு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வரா போல ஒரு கூட்டத்தை செட்டப் பண்ணி வரவழைச்சு அவர்கள் கையில் நிறைய அன்னங்களை எல்லாம் கொடுத்து அவர்கள் நம்ம கண்டு ஓடுறா போல ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டு இந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சிருப்பா, சாப்பிட்டுட்டு நாம் மயங்கி அல்லது உயிரிழந்த பிற்பாடு அரசனுக்கு தகவல் சொல்வதற்காக மேலே ஒருத்தனை உட்காத்தி வச்சிருக்கா பார். அது அவன் மட்டும் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான் பாத்தியா. இல்லைன்னா எதுக்குடா மேலே ஏறி உட்காரணும், இப்போ மரத்து மேலே ஏறி உட்காரத்துக்கு என்னடா தேவை வந்ததுன்னு இவன் கேட்டானே. எல்லாருக்கும் அது சரின்னு பட்டது. ஆமாம், அப்படித்தான் எங்களுக்கும் தோன்றது. எங்கள் வா இறங்குன்னா அவன் பாவம் பயந்துட்டே கீழே இறங்கினான். சாப்பாட்டில் விஷம் கலக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அவன் வாயை நன்னா இருகமுன்னு மூன்றான். அவனுக்கு பயம், ஊட்டிட போகிறாளே, ஏன்னா என் முயற்சியினால தானே நான் சம்பாதிச்சு சாப்பிட்டு இருக்கேன், தெய்வம் எங்கே ஊட்டுறதுன்னு கேள்வி கேட்ட ஆசாமி தானே அவன். அதனால் அவன் வாயை நன்னா அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்ன விடுங்கோ நான் போகணும் அப்படின்றான். இவன் தப்பிக்கிறத பார்த்தா நிச்சயமா இதில் விஷம் கலந்திருக்கத்தான் செய்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. பிடிங்கடா அவனேன்னா ஒருத்தன் 4 பேரா போய் நன்னா பிடிச்சுண்டா அவன் தாடையை ஒருத்தன் இப்படி இறுக பிடித்து வாயை நன்னா வலுக்கட்டாயமா திறக்க வச்சான். அவன் வலுக்கட்டாயமா மூடுறதுக்கு பார்க்குறான். பாத்தியா, சாப்பாடு வேண்டாம் வேண்டாங்கிறான் பாரிவன். அதுலேயே நமக்கு இன்னும் சந்தேகம் வலுக்கிறது அப்படின்னு நன்னா அழுத்தி வாயை பழக்க வச்சு ஒரு கவளம் அன்னத்தை எடுத்து அவன் வாயில் அப்படியே திணிச்சா பாருங்க. அவன் ஓன்னு அழ ஆரம்பிச்சான். அழறாண்டா, விஷம் கலந்துருக்கிறது நிஜம்தான் ஒருத்தன். அவன் அப்பதான் மெதுவாக சாப்பிட்டு பேசுறான். அதுக்காகலாம் அழலடா அப்படின்றான் அவன். நான் அழறதுக்கு காரணமே வேற. நான் யாரோட சவால் போட்டுட்டேன், யாரை பத்தி தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு அழுக வருகிறது. என் கையே இந்த அன்னத்துல படலை, இந்த அன்னத்தை நான் பார்க்கவும் இல்லை, வலுக்கட்டாயமாக கரங்களை பிடித்து கொள்ள செய்து இந்த அன்னம் என்னுடைய வாயிலே ஊட்டப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த தயாளன் எங்கோ இருக்கிற ஒரு தேரைக்கு ஒரு கரும்பாறையிலே ஒரு ஓரத்திலே தண்ணீரை சேகரித்து வைக்கிறான் அந்த தெய்வம்னு சொன்னால் இதை விஞ்ஞானிகள் கூட ஆச்சரியப்பட்டு போறார். இந்த இடத்துல இந்த தண்ணீர் இருப்பதற்கு பிரசக்தியே இல்லைங்கிறார். இந்த பாறையில் தண்ணீர் தேங்கி நிற்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே மழை பெய்யலை, ஒன்றும் இல்லை, ஏதும் இல்லை. ஒரு தேரையை பார்த்தா ஒருத்தர் பார்த்தார், இது என்ன சாப்பிட்டு இங்கே ஜீவிக்கிறதுன்னு கொஞ்சம் சுற்றி சுற்றி வந்தார். ஒரு 10 அடி வச்சிருப்பார். அங்கே போனால் ஒரு கரும்பாறையில் ஒரு சிறிய பள்ளம் போல ஒரு அமைப்பு, அதில் கொஞ்சம் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. எத்தனை ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார் சாணக்கியர். அதைத்தான் தம்முடைய நீதியிலே சொல்லுகிறார். நாம் எதுக்குன்னு கவலைப்படணும். நாம் பிறக்க போகிறோன்னு சொன்னால் அப்போதே தாயினுடைய முளைத்தடங்களிலே நமக்கென்று ஆகாரத்தை சேமித்து வைக்கிற தயாளன் அவன். குழந்தை பிறந்த உடனே தாயார்கிட்ட அந்த பால் கொடுக்கறதுக்குன்னு அழைச்சிட்டு போகிறாள் இல்லையோ. அவன் என்ன எங்கேருந்தாவது பால் வெளியில் சொல்லியிருக்கேன், ஆவின்ல ஆர்டர் பண்ணியிருக்கேன், அங்கேருந்து இன்றைக்கி 2 பேக்கெட் தரேன்னு சொல்லியிருக்கா, அது 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு குழந்தை கொடுத்துருவேன்னு அவள் சொல்கிறா. நீ வெள்ளையே போகாதே, அந்த குழந்தைக்கு சத்தான ஆகாரம், தேவையான ஆகாரம், உயிரை கொடுத்தவளே அந்த உயிரை போஷிக்கவும் செய்கிறாள்னு சொன்னா. உயிரை கொடுத்த தாயார், அந்த உயிரை போஷிக்கிறதும் அவள் தான், அந்த குழந்தையை பராமரிக்கிறது அவள் தான். இத்தனையும் செய்வதற்குண்டான ஏற்பாட்டை யார் பண்ணி வைத்தார்கள்? அதை பகவான் தானே பண்ணி வச்சிருக்கார். அப்ப ஆரம்பத்திலேயே பிறந்தவுடனே நம்மை ரட்சிக்கிறவனாக அவன் இருக்கிறான்னு சொன்னால் இறுதி வரை ரட்சிப்பான்ங்கிறதுல நமக்கு சந்தேகமும் வேண்டுமா? நமக்குத்தான் சந்தேகமே தவிர அவர் சந்தேகமின்றி நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார், எப்போதும் காப்பவராக இருக்கிறார். அப்ப லக்ஷ்மணன் அந்த கைங்கரியமே அடையாளமாக கொண்டவன். பரதன் ராஜ்யபாரத்தை சுமக்கிறவனாக இருக்கிறான். இப்படியெல்லாம் பெயர் சூட்டப்பட்டது. இப்ப நற்செல்வன் தங்காய். எதனால இவன் நற்செல்வன் சொல்லப்படுகிறான்? இவன்னா வேலைகளை சரிவரச் செய்யாதவன், சோம்பேறியா இருக்கானா அப்படின்னால் வாழும் சோம்பரா இருக்கான். பகவான் தான் ரட்சகன்கிற உறுதியோடே இவன் ஏன் தன் வேலையை சரிவர செய்யலைன்னா, எப்போதும் கண்ணன் பின்னோடே போமவன் ஒருவன். அவனுக்கு வேலையே என்னன்னா கண்ணன் பின்னாடி போடுவான். ஒரு கையால் ஒருவன் தன் தோளையூன்னின்னு பாசுறோம். பகவான் என்ன பண்ணுவாராம், ஒருத்தன் தோள் அப்படி கையை வச்சுன்னு அப்படி நடந்து போவாராம். இவனுக்கு ஆசையம் எப்போதும் அந்த தோளா நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலேயே போய் இப்படியே நின்றுட்டு இருப்பானாம். கண்ணன் வந்து அந்த தோள் மேலே கை வச்சுன்னு நடப்பாராம். இது மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம். என்ன இவன் தான் தோள் கொடுக்கணுமான்னு, எங்களுக்கெல்லாம் தோள் இல்லையான்னு நாங்களும் தான் கொடுப்போம். இப்போ கோயிலில் கூட நீங்கள் பாருங்க, எப்பவும் இவர் தான் எழுந்தருளை பண்ணணுமா, நாங்கள் எழுந்தருளை பண்ணக்கூடாதா? கொஞ்சம் வழி விடுறா, நானும் கொஞ்சம் நேரம் பெருமானே சுமக்கிறேன், அவரை எழுந்தருளை பண்ணுகிறேன்னு பசங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வரும். அதை போல இந்த இடத்துல நாங்களும் தோள் கொடுப்போம்னா அவன் விட்டாத்தானே. ஒருத்தன் சொன்னான், அவங்க அடுத்தால் 4 மணிக்கெல்லாம் கண்ணன் வீட்டு வாசல் வந்து உட்காந்து விடுறான்டா திண்ணையில். கண்ணன் 6 மணிக்கு வந்தால் சரியா இருக்கு, உடனே தோளை கொடுத்துன்னு போயிடுறான். நாமெல்லாம் 5:30 மணிக்கு வரும், அதுதான் தப்பு. அப்படியா, நாளைக்கு நாமெல்லாம் 2 மணிக்கு போகலாம் அப்படின்னு அவள் பேசிண்டா. 2 மணிக்கு போனால் அங்கே இந்த பிள்ளை ஹாய்ங்கிறானா, வாங்க வாங்க நீங்கள்லாம் 2 மணிக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் 12 மணிக்கே வந்தாச்சு அப்படின்னா. அடுத்த நாள் 11:30க்கு போனால் அப்போவும் ஹாய்ங்கிறாய்வன். எப்படா வந்தேன்னா வீட்டுக்கே போகலேன்னுட்டான். நீங்கள்லாம் வருவீங்கன்னு தெரியும், நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறவன். அப்போ அவன் எங்கேருந்து எரும மாடுகள் எல்லாம் கறப்பது, எங்கேருந்து பாலை கறந்து வியாபாரம் பண்ணுவது, தன் அனுஷ்டானத்தை எப்படி அவன் செய்வது? அப்போ அனுஷ்டானத்தை செய்வது முக்கியம்தான்.
அதே பகவத் கைங்கரியமாக இருந்து நாம விடணுங்கிற அபிப்பிராயத்தோட விடப்படாமல் கைங்கரியத்துல ஈடுபட்டு தன்னடையே விட்டு போறதுன்னு வச்சுக்கோங்க. கர்மானுஷ்டானம் தன்னடையே விட்டு போயிருக்கு. நான் விடணும்னு எனக்கு அபிப்பிராயம் கிடையாது, இன்டென்ஷன் கிடையாது. நான் அவருக்கு தொண்டுகளை செய்துட்டே இருந்தேன், அதுலேயே நேரம் போயிடுத்து, அதனால் அது விடுபட்டதாக ஆகிறது. அல்லது காலந்தாழ்ந்து நான் செய்கிறேன்னால் அது தவறாக கருதப்பட மாட்டாது. உறங்குவான் கைப்பண்டம் போலேங்கிறான். ஒருத்தன் தூங்கிட்டே இருக்கான், அப்படியே மொபைல் கையிலேருந்து நழுவி கீழே விழுறது இல்லையா? பஸ்ஸில் போயிட்டே இருந்தோம், உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கோம்னா ஒருத்தர் எழுந்து சொன்னார், இன்னைக்கு அப்படி தான் சுவாமி ஆச்சு, நீர் பார்த்துட்டு இருப்போல் இருக்கு. நாங்கள் உபன்யாசம் கேட்டுட்டே இருந்தேனா நான், எனக்கு அப்படியே கண் அப்படியே இழுத்துட்டு போயிடுத்தா, கையில் இருக்கிற மொபைல் விழுந்தது, நான் எடுத்ததை நான் மாட்டிக்க மாட்டேன்னு நினச்சிட்டேன், மாட்டின்ட்டுட்டேன்னா. இங்கே உட்காந்துருக்கிற யாருக்கும் அப்படி நடந்ததா இன்னைக்கு தெரியல. பொதுவாக பேருந்தில் பாருங்க நிறைய நடக்கும், அப்படி தூங்கிட்டு போயிட்டே இருப்பா. அந்த உறங்குவான் கைப்பண்டம் போலேன்ற அளவுலையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் போய் அர்ச்சக சுவாமியை பார்த்துட்டு பெருமாளை நன்னா சேவிச்சேன். தேவடி சந்தியாவந்தனம் எல்லாம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்டேன்னா, என்ன கேட்டீர் அப்படின்னு வரவர். சந்தியாவந்தனம்லாம் ஆயிடுத்தாவா? சாப்பிட்டீரான்னு கேட்கல, ஒரு தீர்த்தம் சாப்பிட்றது கூட நாழி இல்லை. இங்கே நேற்றுக்கெல்லாம் நாச்சியார் திருக்கோலம் ஆச்சு, ராத்திரியே நாங்கள் உள்ளே வந்தாச்சு. இதோ இன்னி பூரா உற்சவம், வைகுண்ட ஏகாதசி திருநாள், மதுரை கள்ளழகர் பாருங்க, சித்திரை திருவிழா. ஆற்றுல இறங்கும்போது ஒரு அர்ச்சகர் ஒருத்தர் மட்டும் பக்கத்தில் நிற்பார், பார்த்துருக்கீங்களா? அந்த குதிரை வாகனத்துக்கு பக்கத்தில் பெருமான் அப்படியே பிடிச்சுண்டு அரவணைச்சுண்டு ஒருத்தர் மட்டும் நிற்பார். சுமார் 12-13 மணி காலம் நிற்கணுமா அவர். அப்படியே கீழே இறங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள். அதுக்கப்புறம் தான் முறை மாத்திப்பா போல் இருக்கு அவர். நான் அவரை பார்த்துட்டு கூட்டத்திலேருந்து, சுவாமி சந்தியாவந்தனெல்லாம் காத்தால ஆச்சா அப்படின்னு கேட்டா, என்னப்பா இப்படி கேட்குறேன், நானே அடுத்த எப்போ வருவார் மாற்றி விட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போகலாம். அவாளுக்கு 1000 அசௌகரியங்கள் இருக்கோ இல்லையோ. மனித உடல்னு சொன்னால் அதில் பலவிதமான சிரமங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதெல்லாம் எப்போ பார்க்கறதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். யாராவது வந்தால் விட்டுடலான்னுட்டு இல்லை சந்தியாவந்தனம் பண்ண போகிறேன், நான் அடியோட விட போகிறேங்கிறது அர்த்தம் இல்லை. ஆனால் அதை காலத்தே செய்ய முடியுமான்னா கஷ்டம். இதுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன், ஒன்று மட்டும் கூறத்தாழ்வான் ஒரு ரெண்டுத்தையும் சொல்கிறேன். கூறத்தாழ்வான் எங்கோ போயிட்டு இருந்தார். திவ்ய பிரபந்த பாசுரங்களை சில பேர் கேட்கறது கேட்டுட்டு இருந்தது. அவர் காவேரியில் போய் சந்தியாவந்தன அனுஷ்டானம் பண்ணணும்னு போயிட்டு இருக்கார் போல் இருக்கு. திவ்ய பிரபந்தங்களை சில பேர் சொல்றது காதில் விழுந்தது, அப்படியே மைமறந்து நின்றுட்டாராம். பக்கத்தில் ஒருத்தர் கேட்டார், சுவாமி நாழியாருது சுவாமி, காணாமல் கோணாமல் கண்டு விடணும் இல்லையோ, சந்தியாவந்தனத்துக்கு தாமதமாயிட்டு இருக்கு. அவர் சொன்னாராம், இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களிலே ஒருவன் ஈடுபட்டு மனத்தை அதிலே லைக்க பண்ணினான் என்னால், மனத்தை அதிலே பறிகொடுத்திருந்தான்னு சொன்னால், இதை ஒரு பாபம்னு கருதி சித்திரகுப்தன் கணக்கு எழுத போறானா அப்படின்னாராம். அப்போ கொஞ்சம் காலதாமதமானா பரவாயில்லை. ஏன்னா எதனால பரவாயில்லைங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் 2 ரன் அடிச்சா அவர் செஞ்சுரி போட்டுடுவார், அதை பார்த்துட்டு போய் சந்தியாவந்தனம் பண்றேன்னா தப்பு. அது ரொம்ப முக்கியமான காரணம். இப்போ திவ்ய பிரபந்த பாசுரங்களை கேட்டுட்டு மெய் மறந்துருக்கேன், எனக்கே மெய் மறந்தது தெரிஞ்சா தானே. இப்போ நான் என்ன மெய் மறந்து நிற்கணும்னு நான் நின்றுட்டு இருக்கேன், மெய் மறந்ததே தெரியலன்னா அப்போ பரவாயில்லைங்கிறான். பராசர விட்ட ஸ்ரீரங்கநாதனை நல்லா சேவிச்சுட்டு இருந்தார். பக்கத்தில் அவர் சீடர் வந்து சொன்னார், சுவாமி சந்தியாவந்தனத்துக்கு நாழியாருதுன்னார். இந்த அனுபவத்துக்காக நான் 2 நிமிஷத்தை அதிகமாக கூடுதலாக செலவழித்தேன்னு சொன்னால் இதை யமதர்மராஜா கணக்காக எழுத போறார், பண்ணிக்கலாம்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ கர்மம் கைங்கரியத்திலே புகுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கைங்கரியம் பண்ணினாலே கர்மானுஷ்டானம் பண்ணினதாக ஆகும், அப்படி பொருள் அன்று. கைங்கரியம் பண்ணுங்கோ, கர்மங்களை கூட கைங்கரியமா பாவித்து பண்ணுங்கோ. சந்தியாவந்தனாதிகளை கூட பகவத் கைங்கரிய ரூபம், அவனுடைய பிரீத்திக்காக பண்றேன், அவனுக்கு கைங்கரியமா பண்றேன் அப்படி சொல்லி பண்ணுங்கோ. கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருந்தீர்களாகில் சற்று காலதாமதமாக அந்த கர்மங்களை அனுட்டிப்பதாலே ஒரு குறைவும் வாராது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப நற்செல்வன் தங்காய் பனித்தலைவேணின் வாசற்கடபத்தி சனத்தினால் தென்னிலங்கை கோமானி செத்த மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து நீ நன்னா தூங்குறவேன்னு அக்கம் பக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உன் மானமே போயிடுத்துன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி இத்தனை எழுப்பியும் இன்னமும் உறங்கி கொண்டிருக்கிறாள். மனத்துக்கினியானுடைய பெயரை சொல்லியும் கூட இன்னமும் எழுந்திருக்கவில்லைங்கிறத பலரும் அறிந்திருப்பார்களே. அப்படின்னா நீ ஒரு துணுக்குற்று எழுந்து கொள்ள வேண்டாவோ, ஐயோ அப்படியே எல்லாம் பேசிட்டு இருக்கா, அப்படிலாம் கிடையாது. இப்போ முந்தா நாள் சாயங்காலம் கொரட்டூருக்கு நித்தியப்படி உபன்யாசம் திருப்பாவை கொரட்டூர்லையும் சொல்லிட்டு இருக்கிறதுனால முந்தா நாள் சாயங்காலம் போனேன். கார்த்தால வேளையில் வாணி மஹாலில் வர்றது ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா எங்கேருந்து வந்தாலும் பெருசாக டிராஃபிக் இருக்காது, டிராஃபிக்கே இருக்காது. அது என்ன பெருசாக டிராஃபிக் 7 மணிக்கு இருக்குது அப்படின்னா எல்லா சாலைகளும் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். எங்கேருந்து 7 மணிக்குள்ளே சரியாக நீங்கள் கிளம்பிட்டா இங்கே வந்துவிடலாம். ஆனால் சாயங்கால வேளையில் சில நாள் ரொம்ப, அதுவும் இங்கேருந்து நான் சைதாப்பேட்டையிலேருந்து கொரட்டூர் போகிறேன்னா அது ரொம்ப தூரம் இருக்குது, ரொம்ப டிராஃபிக். சில நாள் வந்துடும். அந்த VR மால்னு ஒன்று இருக்குது பாருங்க, அந்த மாலை தாண்டி போனால் தான் கொஞ்சம் நமக்கு ஒரு சுவாசமே ஏற்படும். அது லீவு நாளாக இருந்துடுத்துனா மொத்த கூட்டமும் அங்கே தான் போகிறதுங்கிறதுனால பெரிய நெரிசல், வாகன நெரிசல் எல்லாம் அங்கே ஏற்படுறது. ஒரு நாள் ரொம்ப தாமதமாக நான் ரெடியாக இருந்தேன், என்னை அழைச்சின்னு போகிறவர் லேட்டாக வந்தார், கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். கொஞ்சம் லேட்டு இல்லை, ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேலே லேட்டு. திரும்பவும் ஒரு நாள் அதே தப்பு நடந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், 30 நாளில் 3 நாள் தான் நம்ம தாமதமாக போவோம், ஆனால் பேர் என்ன தெரியுமா வந்துவிடும், அவர் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் வருவார்னு வச்சுடுவா.
உலகம் அப்படித்தானே. ஒரு 3 நாள் 27 நாள் சரியான நேரத்திற்கு நீங்கள் போயிருந்திருப்பீர்கள். அதை கணக்கிலேயே கொள்ள மாட்டா. 3 நாள் லேட்டா, அதுவும் 3 நாள் ஆண்டாள் 3 தடவை நாராயண நாமம் சொல்லா போலே, 3 தடவை திருவிக்கிரமனை பாடினா போலே, 10 நாளைக்கு ஒரு தடவை லேட்டா போயிருந்திருப்பேன். என்ன சொல்லுவா? ஆமாமா, அவர் கொஞ்சம் அப்படித்தான் வர்றார், 20-25 நிமிஷம் ஆறுது, நாமெல்லாம் போய் உட்காந்துருக்கத்தான் வேண்டியிருக்கு, அவராக கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், எப்படி சொல்றது அப்படின்னு விட்டான்னா, நான் அதான் என்ன அழைச்சின்னு போறவர்ன்ட்டு சொன்னேன். இந்த பாருப்பா, நான் தப்பு, நான் லேட்டாக கிளம்பி நீ லேட்டாக கொண்டு விட்டா அது வேற விஷயம். நான் சரியா ரெடியாக இருந்துட்டு நீங்கள் அழைச்சின்னு போகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா அது என் பிழையும் இல்லை, நான் அங்கே போய் வருத்தம் வேற சொல்ல வேண்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ அனைத்து இல்லத்தாரும் அறிந்து தொடர்ச்சியாக லேட்டாக பண்ணணும்னா, சில பேரை பற்றி கேள்வியும் பட்டிருக்கேன், என்னுடைய நிறைய பேரை பற்றி ஒரு சங்கீதக்காராளாக இருப்பா, உபன்யாசர்கள் யாரோ ஒருத்தர் எப்போவுமே அப்படி தான் சுவாமி, அவர் ஒரு 3/4 மணி காலதாமதமாக தான் வருவார் அப்படின்னா, அது சரி, அவரவர்கள் வரச்சே எங்கேருந்து கிளம்புறா, எப்படி கிளம்புறா, என்னென்ன நிர்பந்தம் இருக்குது, இதெல்லாம் கணக்கிலே கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் கூடுமான வரைக்கும் சரியான நேரத்திற்கு நாம் சென்று விட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ரீ உவே காழியூர் தேவராஜன் சுவாமி அடிக்கடி சொல்லுவார், எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடமே அதுதான். ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாலும் அவரை நாம் மதிக்கணும். ஒருத்தர் தான் உட்காந்துருக்காரா, ஒரு 1/2 மணி ஆட்டோன்னு சொல்லக்கூடாது. நீ 6:30 உனக்கு உபன்யாசம், நீ 6:30 போயாச்சு, ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா 5 நிமிஷம் பாரு, 10 நிமிஷம் பாரு, அந்த ஒருத்தருக்கு சொல்லிட்டு வா, வரவா அப்புறம் வந்துட்டு போறா, அது உன் பிழை அன்று. ஆனால் வந்தவரை காலதாமதப்படுத்தி அவரை உட்காத்தி வச்சிருக்கிறதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவர் மதித்து சரியான நேரத்துக்கு வந்திருக்காரோ இல்லையோ, அதை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ அனைத்து இல்லத்தாரும் அறிந்துன்னா என்னென்னா, நீ இன்னமும் தூங்கிட்டு இருந்தால் எல்லாருக்கும் அது தெரிஞ்சுவிடும். இப்போ நான் சொன்னேன், இவர் எப்பவும் லேட்டாக வரவர்னு பேர் வந்துடுறா போல எல்லாருக்கும் தெரிஞ்சுடும், அதனால எழுந்துடுன்னு எழுப்புகிறார்கள். நற்செல்வன் தங்கை அவள் எழுப்பப்பட்டாள், உணர்த்தப்பட்டாள். இது ஆண்டாள் தன்னைத்தானே எழுப்புகிற பாட்டுன்னா. ஏன்னா நற்செல்வன் ராமானுஜரை சொல்லி, ராமானுஜருக்கு தங்கையான கோதையே நீ விழித்திரு. ஸ்ரீபெரும்புதூர்ல இந்த பாட்டை 2 தடவை செய்ப்பா, உலகத்தில் வேற எங்கேயும் 2 தடவை கிடையாது, ஒரு தடவை தான் சேவிப்பா. ஆனால் இந்த பாட்டு எப்போ சேவிச்சாலும் 2 தடவை சேவிப்பா. அதே போல கீசு 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 ஏன் 2 தடவை? என்ன கேசவனை பாடவுன்னு வருதோ இல்லையோ, அந்த ஊர் பெருமாளுக்கு கேசவன் பேர், அதனால 2 தடவை அதை நிச்சயமாக சேவிப்பார்கள். ஆக இந்த பாசுரங்கள் ரொம்ப முக்கியமான பாசுரம். அதுவும் இன்றைக்கு ஆண்டாள் தன்னைத்தானே எழுப்பிக் கொள்கிற பாசுரம். நற்செல்வன் ராமானுஜர், அவர் தங்கை ராமானுஜர் எப்படி நற்செல்வர் ஆறாருங்கிறத இன்னொரு நாள் இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாளைக்கும் அனைவரும் வந்திருந்து, அடுத்த வரும் நாள்களிலும் அனைவரும் வந்திருந்து நடத்தி தர பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேணுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். அடியேன். தத்தருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோரா நனைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் மாசற்கடபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரமாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.